ஓம் ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயும் கிளிவும் சவும் வாக்கிழிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனிதர் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று பவா வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி 27/4/2026 திங்கட்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய ஏகாதசி திதி இரவு மாலை 6:23 வரை, பிறகு துவாதசை. இன்றைய நட்சத்திரம் பூரம் இரவு 9:25 வரை, பிறகு உத்திரம். இன்றைய யோகம் துருவம் கரணம் வரிசை நேத்திர 2 ஜீவன் 1 நாள் முழுக்க சித்த யோகம் கூடிய நன்னாள் இன்றைய நாள். இன்று மோகினி ஏகாதசி, புதன் ஜெயந்தி. புதன் பகவானை வெளிப்பட சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும். புதனுடைய ஆதிக்கம் கொண்ட கன்னி மிதுன ராசி நண்பர்கள், புதன் திசை நடப்பவர்கள், புதன் புத்தி நடப்பவர்களுக்கு இன்றைய நாளில் புதன் பகவானை வெளிப்பட சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம். உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக மாற காலை 6 மணி முதல் 7:30 முதல் நல்ல நேரம். பிறகு 9 மணி முதல் 10:30 வரை நல்ல நேரம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் முற்பகல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக மாறும். மேசராசியில் வரக்கூடிய அஸ்வத நட்சத்திரம் சர்வ காரிய வெற்றி. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நன்று. பரணி நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருங்கள், நினைத்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். கிருத்திகை நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். இன்றைய நாள் மேசராசி நண்பர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். இரவு நேரத்தில் மற்றும் அஸ்வதி நட்சத்திரம் பயணத்தின் போது மிகவும் பாதுகாப்பு வேண்டும். அடுத்தது நாம் காண இருப்பது ரிஷபம் மிதுனம் கடகம்.